வெல்கம் டு டியர் ஃபுட்டீஸ் சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாண்டிச்சேரியில் ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருந்தால் இந்த இடத்துல ஃப்ரீயாக ஃபிஷ்ஷு கூட நீங்கள் வாங்கலாம், அந்தமாரி ஒரு ஸ்பாட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜு அப்புறமேட்டா வந்து நம்ம யூடியூப் பேஜும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம யூடியூப் பேஜு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதேமாதிரி தான் இன்ஸ்டாகிராம் பேஜு, இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமு அப்புறமேட்டா ஃபேஸ்புக்கு அப்புறம் யூடியூப்லேயும் கொஞ்சம் போடாமல் கோச்சிக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுதான் நான் கேட்டிருக்கேன். சாரி, கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்கிறதால வந்து கொஞ்சம் இரும்பலாக இருக்குது, அதனால் என்ன ஒழுங்காக பேச முடியல. இந்த வீடியோ மட்டும் என் வாய்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும், கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வளர்கிற மாரியும் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, சூப்பர். நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த இடம் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவாடு பீச்சு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா வந்து சாதனக்குப்போன்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. அது எப்படி வந்து போகணுன்னா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அது போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஒரு அழகான ஒரு வியூஸ் இருக்கும். அழகான ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபாரின்லேருந்து பரவலான்னு நான் பார்த்தேன். இப்போ இந்த ஏரியாவில் வந்து இந்த குப்பையும் கூடமாக இருக்குது. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஃபுட் வேஸ்ட்டு எல்லாத்தையும் தூக்கி இங்கே போட்டுட்டு போயிடுறாங்க. இது கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்து. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு கூட இந்த இடம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து ஹிடன் ப்ளேஸு, யாருக்கும் இந்த இடம் இருக்கிறது தெரியல பாண்டிச்சேரியில். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தவளக்குப்பத்தில் தான் இந்த இடம் ஆக்சுவலாக லொக்கேட் ஆகிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லொக்கேஷன் நான் போடுறேன், அதை பார்த்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த பீச்சு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே மீன் வந்து பிடிச்சிட்டு வராங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லேயே வந்து ஏலம் விட்டு அந்த ஃபாரின்க்கெலாம் அனுப்புகிறாங்க. இது ஃபாரின் மீன்ஸ் வந்து ஃபாரினுக்கும் அனுப்புகிறாங்க, எல்லா ஸ்டேட்ஸு எல்லா இடத்துக்கும் போகுது. அது மட்டும் இல்லை, இது வந்து அதிகமாக வந்து இந்த மீன் வந்து கேரளாவில் இருக்கவங்க தான் இந்த மீன் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க வந்து இந்த மீன் தான் இது. ஆக்சுவலாக இது வந்து தவளை மீன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வந்து மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது இந்த மீன் சாப்பிட்றதால வந்து. இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ கிலோ கணக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்னா நான் சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த மீன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வாங்கலாம்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துக்கு வந்து என் ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மீன், அதாவது இந்த போட்டில் வச்சுக்காங்க அந்த மீனை வந்து சும்மா பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டே இருக்கிறத வந்து பார்த்து அங்கே இருக்க ஃபிஷர்மேன் வந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லி கவர் வந்து கொடுத்து அந்த கவர் ஃபுல்லாக வந்து ஃபிஷ் வந்து போட்டிருந்தாங்க. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கவர் ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இதேமாரி வந்து உங்களுக்கும் வந்து திறமை இருந்திருந்தால் நீங்களும் வந்து ஃபிஷ் வாங்கலாம் வந்து இங்கே ஃப்ரீயாகவே வந்து. ஓகே, சூப்பர். பட் அவள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபிஷ்ஷெலாம் வந்து சாப்பிடலாம், வேஸ்ட் தான் பண்ணியிருக்கா. நீங்கள் அதுமாரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான ஃபிஷ் வந்து அவங்ககிட்ட கேட்டால் தருவாங்க. இங்கே இருக்க ஃபிஷ்ஷர்மேன்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு இங்கே போய் பாருங்கள், இங்கே இருக்க வியூஸை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி ஃபிஷ்லாம் வருது, எப்படி ஏலம் கேட்குறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, சூப்பர். பட் ஆனால் இந்த போட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்லாம் கலந்துருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த போட்டில் இருக்கிற ஃபிஷர்மேன் தான் வந்து எங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷு கொடுத்தாரு. அவர் வந்து அந்த தூக்கு சட்டியில் எடுத்து வச்சுட்டாரு. நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்குறப்ப அவர் வந்து கொடுத்தாரு. அவரே வந்து அவர்கிட்ட நான் காசு கொடுத்தேன். அவர் ஜென்யூலாக ஒரு காசு கூட அவர் வாங்கலை. அது நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவராக இருந்தார். ஓகே, சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் ஆல்.